உடல் தன்மை, இந்த உடல் வடிவம் எல்லாம் மாறினதுக்கு அப்புறம், தியானத்துல உயர்ந்த செயல் வந்ததுக்கு அப்புறம், நீங்க படிச்ச புத்தகங்கள், நீங்க பண்ண தியானங்களை எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பனைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். பெரிய பெரிய ஒரு செயல் வடிவத்தை நீங்க உங்களால உணர முடியும். உங்க உடலை ஒரு மலர் மாதிரி நீங்க பார்க்கலாங்க. காயகல்பங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடலையே ஒரு மலராக மாறுறத நீங்க பார்க்கலாம். அப்ப ஏன் இதை மலர்னு சொல்றேன்னா, அந்த மலர்ல இருந்து ஒரு நல்ல காற்று வெளிப்படுங்க. அந்த காற்று தான் எத்தனையோ வண்டுகளுக்கு வாழ்வு கழிச்சுட்டு, எதையோ ஜீவராசிகள் உயிர் வாழ்றாங்கல்ல, அந்த உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் எதுனா இந்த காற்று. அப்ப பெரிய பெரிய ஞானிகள் என்ன பண்ணான்னா, தன்னுடைய உஷ்ணத்தை வச்சு, தன்னுடைய வடிவத்தை வச்சு, தன்னுடைய ஒரு அலைவரிசையிலிருந்து ஒரு ராகு மாதிரி ஒரு பதஞ்சலியோடைய அலைவரிசை வச்சு, போகர் மாதிரி ஒரு அலைவரிசையை வச்சு, நல்ல தன்மை உள்ள தாவரங்களை மலைகள் காடுகள்ல உட்கார்ந்து அந்த தாவரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்ப அந்த அலைவரிசையிலிருந்து ஒரு செடி முளைச்சிச்சுன்னா அதுல காயகல்ப மூலிகை உருவாகும். இதுதான் விஷயம். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை, இமாச்சல் மலை, இந்த மலை தொடர்கள் முழுக்க ஞானிகள் தியானம் பண்ணி 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 என்ன பண்ணிட்டான், முழு தாவரங்களையும் தன்னுடைய உடல் தன்மைக்கே கொண்டு வந்துட்டான். தன்னுடைய உடல் தன்மைக்கே வடிவத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அப்ப பழனியில சொல்லப்பட்ட அங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க போகருடைய அலைவரிசை எதை குடிச்சுச்சுன்னா, இந்த போகன் எப்படி இருக்கிறானோ, இந்த போகனுடைய அலைவரிசை எப்படி இருக்கோ, இந்த போகனுடைய காயகல்பம் எப்படி இருக்கோ, அதே மாதிரி இங்க இருக்கிற தாவரங்களும் இருக்கும் அப்படிங்கிற தன்னுடைய தன்மைய ஒரு மரத்துக்கோ, ஒரு செடிக்கோ, ஒரு மலைக்கோ, ஒரு குகைக்கோ, ஒரு நதிக்கோ ஏற்படுத்திட்டாங்க. அப்ப போகர் கசம், கொடைக்கானல், அப்ப இந்த பூம்பாறை, திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு பகுதிக்கு மேல இருக்கிற பகுதிகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே சப்சாடா போகர் பேரை சொல்லுங்க. ஒரு செடி போகர் பேரை சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அது ஏன்னா அவன் உன் தாய் யாருப்பா அப்படின்னா போகர்னே சொல்லும். தாய்ப்பால் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னா போகர்னு சொல்லு. அப்ப அந்த அலைவரிசையில அந்த செடிகள், அந்த தாவரங்கள் அங்க வளரப்படுது. அப்ப என்னன்னா, ஒரு ஞானி தோன்றி அந்த பகுதி முழுக்க ஒரு நல்ல தாவரங்களை உருவாக்கிட்டு போயிட்டான். அதுல கோடான கோடி ஜனங்க தவறான உணவுகளை உட்கொண்டாலும் இந்த மாதிரி இந்த இலைகள் தலைகள் எங்கேயாவது இந்த நாட்டு வைத்தியர்கள்ட்ட கிடைக்கும் போதோ, இல்ல அவங்க கஷாயமா கிடைக்கும் போதோ, இல்ல இந்த மலைத்தொடர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வரும்போதோ, இல்ல ஒரு அருவிகளை குளிக்கும் போதோ, அவங்க சுவாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல தன்மை கிடைக்குது. அப்ப விஷத்தோட ஒரு மனிதன் இருந்தாலும் 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒரு பக்கம் இந்த மாதிரி காயகல்பமாக இருக்கிற மூலிகை தான், இந்த மாதிரி தாவரங்கள் தான், இந்த மாதிரி நீர்நிலைகள் தான், இந்த மாதிரி காடுகள் தான். இதெல்லாம் இல்லைன்னா நீங்க 5 வயசுலயே செத்து போயிருப்பீங்க. நம்ம கிட்ட இருக்கிற விஷத்தன்மையில நமக்கெல்லாம் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் எல்லாம் ஆயுள் காலங்கள் நம்மளால யூட்டிலைஸ் பண்ணி வாழ முடியாது. அப்ப இதை ப்ராப்பரா ஒருத்தனுக்கு கிடைச்சவனுக்கு 100 ஆண்டுகளை கிராஸ் பண்றான், 120 ஆண்டுகளை கிராஸ் பண்றான். அப்ப இறப்புங்கிறத தாண்டி அந்த வாழ்க்கையை முதுமையிலையும் ஒரு இளமை மாதிரி அவன் வச்சுக்கிறான் உடலை. அப்ப இந்த வாய்ப்புகளை தொடாம, வைத்தியம் பார்க்காம, பேசாம ஒரு தாவரங்களை உருவாக்கிட்டு போயிட்டான் பாருங்க. போகன் யார்கிட்ட போய் பேசினா, யார்கிட்ட போய் பேசினா? பழனி மலையில ஒரு சிலையை வச்சுட்டு நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அலைஞ்சானா? இல்ல அங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க எத்தனையோ அதிசயமான தாவரங்களை அந்த அற்புதத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப எத்தனை விதமான மக்களோட, எத்தனை விதமான குருவிகள், பறவைகள், மாடுகள், எத்தனை விதமாக வாழ்க்கைய அது செயல்படுது. அப்ப அந்த வடிவத்தை என்னன்னா, அந்த போகருடைய அலைவரிசையில அது எல்லாமே அந்த வனங்கள், சோலைகள், அதான் காயகல்பத்துல, ரசவாதத்துல அங்க மாதிரி தைல கிணறு, மூலிகை கிணறு நாங்க வைத்திருக்கிறோம்னு போகர் எழுதிய பாடல் இல்லைன்னா எவனோ போய் குகையை தேடிக்கிட்டு இருக்கான், மலையை தேடிக்கிட்டு இருக்கான், எங்கேயாவது ரசவாதத்துல ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருப்பாரான்னு தேடிக்கிட்டு இருக்கான், சிலையை தேடிக்கிட்டு இருக்கான். என்னுடைய சுவாசமே இந்த வெட்ட வெளியில பரப்பி வச்சிருக்கேன்டா, இதுல இருந்து இங்க எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறேன். இதை உன்னால உணர முடியாம குறுக்கு வழியில ஏதாவது கிடைக்குமான்னு நீ தேடிட்டாலே நீ போற அப்படிங்கிறதா அதோட செயல்.
அப்ப என்னோட வடிவத்துல எல்லாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி, ஒரு வாத்தியார் மாதிரி, ஒரு விஞ்ஞானி மாதிரி இந்த காற்று, ஆள் இல்லாத காற்று எப்படி நுட்பமா பாடம் நடத்திருக்கும் பாருங்க. அப்ப என்ன வடிவத்துல இன்னும் பல டீட்டெயிலிங்கா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ரசவாதத்தை பத்தி எல்லாம் ஒரு முழு வடிவமா ஒரு 3 நாள் பிரிச்சு ஒரு அப்படியே லேயர் லேயரா பேசணும். அப்படி ஒரு ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துல இருந்து ஒரு சின்ன இடம் கூட ராங் மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிராம, ராங்கா அந்த மாதிரி புரிஞ்சிடாம கரெக்டா ரசவாதம் எப்படி எங்க இருந்து அந்த லேயர் ஸ்டார்ட் ஆகுது, அது அப்படியே பருவ மாற்றத்துல என்னென்ன மாதிரி அந்த இடத்த கொண்டு அடைய வருதுங்கிறத பேசணும். அதுக்கான காலமும் சூழல் வரும்போது நிச்சயமா வந்துருச்சு. அதை நம்ம சில இடங்கள்ல பேசுறோம். அதை இன்னும் நுட்பமா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்குங்கிறத நம்ம உங்ககிட்ட சொல்றோம். அப்ப நீங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற உணவு முறைகள், உணவு செயல்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து இருக்கிற விஷத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷத்தன்மை கொண்ட காற்று இந்த சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி விஷயங்களை தான் ஈர்த்து கொண்டு வருது. அப்ப அமிர்தமா இருக்கக்கூடிய உணவை ஈர்த்து கொண்டு வர்றதுக்கான காற்று தன்மை நம்ம கிட்ட இல்லை. இப்ப நாம போய் ராமலிங்க சுவாமிகள் சொன்ன அந்த மருந்தை போய் தேட வேண்டாம். உனக்குள்ள நல்ல காற்று இருந்தா அந்த மருந்து எங்க இருக்குன்னு உனக்கே தெரிஞ்சிடும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஒருத்தரை தேடி போறது ஒண்ணு, உனக்கா அது தெரியறதும் உனக்கா கிடைக்கிறதும் ஒண்ணு இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தேடி தெரிந்தேன் கிடைக்கவில்லை, தேடாமல் அமர்ந்திருந்தேன் அது கிடைத்து விட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செயல்னு நான் உங்ககிட்ட கருதுறேன். அப்ப நம்ம வாழ்க்கையில நஞ்சும் அமிர்தமும் ரெண்டு பாத்திரங்கள் இருக்கு. இது ரெண்டையும் நல்ல தன்மையில மாற்ற வேண்டிய சூழல் ஒவ்வொரு தனி நபர்கள்ட்டையும் இருக்கு. ஒவ்வொரு தனி நபர்களுக்குள்ளேயும் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா பேருமே உங்க வாழ்க்கையில சலிப்பு, கோபம், விரக்தி இதெல்லாம் காரணம் நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை இல்லை. என்னன்னா அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் அதை கண்டுபிடிக்க முடியல. அப்ப அதை கடக்குவீங்க. அது எங்கேயாவது ஒண்ணு மாறும், மாற்றம் அடையும் தான் என்ன மாதிரி ஆளை சந்திக்க வந்திருக்கீங்க. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சேஞ்ச் ஓவருக்கு ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தாங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதுக்கு நீங்க என் மேலையோ சிவபெருமான் மேலையோ இல்ல பல பேர் மேல பழிய போடுறீங்க. நாம தான் அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறோம்னு நீங்க யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப நாம ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப்பட்ட போது தவறு செய்யறோம், தவறு செஞ்சிருக்கிறோம். நீங்க ஒரு பிஸியான 7 அடுக்கு மாடியில ஒரு பெரிய மருத்துவரா இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்க தான் ஆன்ஜியோல பெரிய ஃபேமஸான ஒரு டாக்டர். அப்ப அந்த ஆன்ஜியோல நீங்க அந்த முறையா செயல்படாம அலட்சியமாகவோ வடிவமா, அலட்சியம்னா நான் எதை சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப ஒரு இதயத்துல போராடிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நீங்க கரெக்டா பண்ணிடுறீங்க. இன்னொருத்தர் உங்களை சந்திக்க ட்ரை பண்றாரு, நீங்க நான் இப்ப டைம் இல்லை, இன்னொரு நாள் பார்க்கலாம், வேற டாக்டரை பார்க்கலாம்னு அமுச்சு விட்டுறீங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள இந்த பிரபஞ்சம் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு கலையை கொடுத்துருக்கும் போது உன் நாலேஜுக்கு ஒரு உயிர் போராடி வரும்போது அதை நீ தட்டி விடுறது, அதை அலக்களிக்கிறது, அதை கஷ்டப்படுத்துறது, இது வேற மாதிரி மாறும். இப்ப இந்த மாதிரி நிறைய பேரு நிறைய வடிவத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னுடைய தொழில்ல தன்னுடைய பதவியில எத்தனையோ இடங்கள்ல கண்ணு இருந்தும் கண்ணு தெரியாத மாதிரி போறாங்க, கால் இருந்தும் கால் இல்லாத மாதிரி போறாங்க, மூளை இருந்தும் மூளை இல்லாத மாதிரி போறாங்க. அப்ப உணர்வுகள் இருந்தும் அந்த எல்லாம் இருந்தும் செயல்பட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா, ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு நாளைக்கு 10 to 20 தவறு பண்றான். 50 பொய்களை சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனும். அப்ப ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் மாறுங்கிறத அவங்களுக்கு தெரியல. அப்ப அவன் என்ன பண்றான், நாம செய்யறது சரின்னு அவனே நினைச்சுக்கிறான். இதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழல். அப்ப இந்த தியானத்திலிருந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, அந்த உணர்வும் தன்மைக்குள்ள தியானத்துக்குள்ள நான் உள்ள போகும்போது நாம பண்ற தவறுகள் இருக்குல்ல, அது தவறு அப்படிங்கறது காட்டுறது மட்டும் இல்லாம நம்மளை என்ன பண்ணுதுன்னா தவறான வேலையை செஞ்சிடாம தடுத்துருது. இப்ப நான் தவறா நடந்துடக்கூடாது. இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு,
அவருக்கு தவறான வழிமுறைகளை காட்டிடக்கூடாது. அப்ப நான் தவறான வழிமுறையை காட்டாம இருக்கணும்னா நான் நகரத்துக்குள்ளேயே போகாம என்னை ஆழ்ந்து தியானத்திலே போய் வச்சிருச்சு. இப்ப நான் 5 பேர் என்னால காப்பாற்றப்பட்டானா? இப்படிதான். இப்ப எனக்கு நீங்க 8 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்திக்கிட்ட நேரங்கள் அதிகம். அப்ப நான் தனிமைப்படுத்தாம இருந்திருந்தேன்னா புலம்பி தள்ளி ஏதோ ஒரு வடிவத்துல இந்த மக்களை ஏதாவது ஒரு கஷ்டத்தை, யாருக்கோ ஒரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அப்ப இந்த தியானம் என்ன பண்ணுதுன்னா இந்த மக்கள்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு என்னால கிடைக்கக்கூடிய துன்பத்தையோ துயரத்திலிருந்து நான் அங்க காப்பாற்றப்படுறேன். அப்ப எனக்குள்ள என்ன நடக்குதுன்னா நான் கருமவினை தவறுகளோ குற்றங்களோ செய்யாமல் இந்த தியானத்தால் காப்பாற்றப்பட்டேன். அப்ப நீங்க வேலை செய்றீங்கல்ல, வேக வேகமா பைக்ல போறீங்கல்ல, வேக வேகமா ஒரு பணி செய்றீங்கல்ல, இது யாரை காப்பாத்துறதுக்கு, யாருக்காக இந்த பணியை செய்றீங்க? அப்ப ஒரு பல உயிர்களை நசுக்கிட்டு 5 உயிரை காப்பாற்ற போறேங்கிறீங்க. நம்ம ஊர்ல இருக்கிற தமிழ்ல, ஹிந்தியில, தெலுங்குல, கன்னடத்துலன்னா எல்லாத்தையும் கொன்னுட்டு நாம வாழணும் அப்படின்னு சொல்றான். அதுதான் சினிமா, அதுதான் ஹீரோன்னு கைத்தட்டுறாங்க. அப்ப 4 ஜீவன்களை, உங்க புள்ள உங்க புருஷனுங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க எத்தனை ஜீவராசிகளை மதிக்காம தூக்கி எறிஞ்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க? எத்தனையோ விஷயங்கள் பண்றீங்களா இல்லையா? அப்ப இது உங்களால தடுக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியுதா? அப்ப தடுத்து நிறுத்த முடியுதா? இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட சொல்றேன், நீ வேலைக்கே போகாத, நாளையில இருந்து வீட்டிலே இருந்தா நீங்க இருப்பீங்களா? யாரு எங்களுக்கு சோறு போடுறா? 1500 கொஸ்டினை கேட்டுருவீங்க. புரியுதுங்களா? அப்ப இதுக்கு என்னன்னா ஒரு தியானமே இப்ப என்கிட்ட ஒரு தியானம் நீ வேலைக்கு போகாத அப்படின்னு சொன்னா நான் கேட்பேனா? அப்போ ஒரு நேரத்துல என்ன பண்ணுதுன்னா ஒரு தியானம் என்னை வேலை பார்க்க விடுது. முதல் நாள், 2வது நாள், 1 மாசம், 2 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், அந்த தியானம் வளர 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 ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா வெளியிலே விடாம அரெஸ்ட் பண்ணி ஒரு கைதி மாதிரி என்னை அப்படியே ஆழ்ந்த அமைதியிலே உட்கார வச்சிருது. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுது? கைதி ஆக்கிருச்சு இல்ல, எனக்கு சுண்டல், பொங்கல், கள்ளம்டாயெல்லாம் அதுவே கொடுக்குது. நகரத்துக்குள்ளே போகாத, மக்களை பார்க்காத அப்படிங்கிறத எனக்கு என்ன பண்ணிருச்சு? என்னுடைய வேலையை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா குற்றங்கள்ல இருந்து காப்பாற்றப்பட்டு விட்டேன். நானும் குற்றம் செய்யல, பிறருக்கும் அந்த பாவத்தை செய்ய வருவதற்காக காப்பாற்றப்பட்டேன். அப்ப நீங்க தியானம், நல்ல தியானம் கிடைச்சிச்சுன்னா நீங்க குற்றத்திலிருந்து விடுபடுவீங்கன்னு அர்த்தம். இப்ப நல்ல தியானம் கிடைக்காதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க பண்ற தியானம், நீங்க பண்ற சாமியோட வழிபாடுகள், நீங்க பண்ற அன்னதானத்துல இந்த உலகம் செழிக்க போற மாதிரியும் நீங்க என்னமோ பிறருக்கு உதவுற மாதிரியே நிறைய பேர் நிறைய குட்டி குட்டி தப்புக்களை செஞ்சுக்கிட்டே வர்றீங்க. இதான் செயல்படி. அப்ப ஒரு தியானம் ஒருத்தனை எப்படி கைதி மாதிரி வச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு அரெஸ்ட் பண்றதுதான். அப்ப ஒரு பதஞ்சலி மாதிரி ஒருத்தர் என்னன்னா ஒரு போலீஸ் அதிகாரி, நம்ம ஒரு கைதி. அப்ப நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடறாரு. வெளியில போகவே கூடாது, இவருக்கு வாரண்ட் கொடுக்காதீங்க, இவருக்கு விடுமுறை கொடுக்காதீங்க, இவரை உள்ள வெளியில விடாதீங்க. ஏங்க இவர் வெளியில விடக்கூடாது? இவர் கர்ம வினை தீரணும்னா இங்கேயே உட்கார்ந்து இருக்கணுங்க அப்படின்னா இவர் எப்படிங்க நாட்களை கழிப்பாரு? அப்ப நான் போதை ஊசி போடுவேங்க. என்ன மாதிரி போதை ஊசி போடுவீங்க? தியானங்கிற போதை ஊசியை போடுவேங்க. அப்ப அப்படியே பரவசத்துல மிதந்துகிட்டே அப்படியே கிடப்பாருங்க. ஒரு பக்கம் பார்வதி வருவாங்க, ஒரு பக்கம் சிவன் வருவாரு. அப்படியே தள்ளாடிக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாருங்க. அப்படியே ஆனந்தத்துல அப்படியே நாட்களை ஓட்டிக்கிட்டே இருப்பாருங்க. அப்படிதான் விஷயம். இதுதான் விஷயம். இப்ப காடு மலைகள்லாம் இதுதாங்க அனுபவிச்சாங்க. அப்ப நமக்குள்ள நகரத்துக்குள்ள நீங்க பாருங்க, இது உங்களுக்குள்ள கிடைக்குதா? இதை நீங்க செய்றீங்களா? காலையில 3:15 4:15 ஏதோ அப்படியே போராடி பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஒரு துண்டை விரிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணுவீங்க. அதுக்கு மேல உங்க வீட்டுல அனுமதி கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்க்க போயிருவீங்க. அடுத்தது என்ன பண்ணிடுவீங்க? ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப இதுக்குள்ள நீங்களா பண்ணும்போது அது வேலையா மாறுது. புரியுதுங்களா? அது வேலையா மாறக்கூடாது. அதனாலதான் தியானம் வேலையா மாறக்கூடாது. தியானம் சமைக்கும் போது தியானம் நடக்கணும், நடக்கும்போது தியானம் நடக்கணும். கக்கூசு வந்தா என்ன, வரலன்னா என்ன, தியானம் உனக்குள்ள இருந்தா அதுவே பார்த்துக்கும். அப்ப தியானமே வராத போது போராடுறான், மல்லு கட்டுறான், சண்டை போடுறான், அடிக்கிறான். ஐயோ இன்னைக்கு பாத்ரூம் 3:15 உட்காரல, என்ன ஆச்சு, மண்டை வெடிக்குது, ஐயோ அந்த தியானம் பண்ணல, இந்த தியானம் பண்ணல. என்னைக்காவது நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் ஏதாவது பேசுனேன்னா அன்னைக்கு உட்காந்து அழுகுறான். ஐயோ
குருநாதர் வேற அப்படி சொல்லிட்டாரு, எப்படா நான் தன்னை உணர்வேன், ஐயோ குருநாதா என்னை கை விட்டுறாதீங்கன்னு 2-3 ஹார்ட்டை வந்து டக்கு 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 டக்குன்னு அடிச்சு விடுறான். அடுத்தது ஒரு 4-5 கும்பிட போடுறான். அடுத்தது வந்து என்ன பிறவி பாவம் பயனடைஞ்சோனோ எனக்காக அப்படி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கீழே 4 பஞ்சு டைலாக்கா அப்படியே அடிச்சு விடுறாங்க. அப்ப இதனால என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. இது இப்போ உங்களுக்கு சிரிப்பொலி மாதிரி நானும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அப்ப இது வந்து உங்களுக்குள்ள என்னன்னா ஒரு மெயின் ஒரு ஒரு சூழல் என்னன்னா, நாம ஒரு சிங்கம், ஒரு கரடி, ஒரு மனிதன், ஒரு கைதி, நாம எப்படி மாறுறோங்கிறதாங்க ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருந்த ஒருத்தர் எப்படி மாறி இருக்கிறார். இப்ப ஒரு நகரத்துக்குள்ள ஒரு அம்மா இருந்தா, அவ வேற மாதிரி இருந்தா. ஒரு நாள் அந்த நகரத்துல இருந்து ஒரு 4 பேர் ஓடி வந்து குரு கிட்ட சொன்னாங்க, அந்த அம்மா வேற மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்ப அதுதான் ஒரு குரு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இப்ப உங்க வீட்டுல இருந்து எனக்கு பல வீட்டுல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. எப்போ உங்களை பார்த்தாங்களோ போச்சுங்க, எப்போ பார்த்தாலும் அந்த யூடியூபையே பார்த்துட்டு இருக்காங்கங்க. உங்க குரல் தாங்க கேட்குது. காப்பி கூட போட மாட்டாங்க. காப்பி போட்டா கூட நான் தான் போய் போட வேண்டியதா இருக்கு. அப்புறம் வந்து சில பேர் வந்து டேய் சோறு போடுறா, டேய் அன்னதானம் குடுறா அப்படின்னு கத்துறாங்க. வேற எங்களுக்கு பயமா இருக்கு, புலம்புறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, நைட்ல எல்லாம் அவங்களா பேசிக்கிட்டு நடக்கிறாங்க. மாடியில ஒரு மாதிரி டைப்பாவே சுத்துறாங்க. இப்ப எங்களோட மிங்கில ஆக மாட்டாங்க. அப்போ உங்களை பார்த்தோன்னே இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அந்த தம்பி இருக்காருல்ல, அவர்கிட்ட தொடர்ந்து இப்ப சமீப நாட்கள்ல ஒரு மாசமா இதாங்க போகணும், இதான் போகணும். என்னடா யாரா போன் பண்றா, அந்த இவங்க மதுரைக்கு ஒருத்தவங்க வந்தாங்களாம் ஐயா, அவங்க டெய்லி சாமி ஆடிக்கிட்டே இருக்காங்களாம் வீட்டுல. அவன் வந்து அந்த பையன் வந்து மேலூர்ல இருந்து ஒரு பையன் போன் பண்றான். அவன் சொல்றான், இந்த குருவை பார்த்தோன்னே அந்த எங்க அம்மா வந்து எங்க அக்கா சாமி ஆடிக்கிட்டே இருக்கிறா அப்படிங்கிறான். சரி என்னடா பண்ணணும், குரு ஏதாவது சரி செய்ய விடுவாரா அப்படின்னு. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில ஒரு அம்மா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன லெட்டர் தெரியுமா, என் குருவை பார்த்துட்டு நான் வந்து கால் போன போக்குல போவேன், என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா அந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போயிட்டா, இப்ப நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா இல்ல நாங்க ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்னோட அந்த அம்மா ஒரு புகைப்படம் எடுத்திருக்குமா இருக்கு, அந்த புகைப்படத்தையும் அனுப்புறாங்க, இங்க பாருங்க அப்படின்னு. இப்ப இத இப்படி ஒரு விஷயம். அடுத்தது இப்போ இன்னும் அக்ரோசியா மாறி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இத வந்து நான் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டு என்னுடைய பணியை செய்யறது நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ கால் போன போக்குல போ, என்ன ஏன் டேமேஜ் பண்ற, நான் போறேன் அப்படியே போறேன் அப்படின்னு அந்த மொட்டையா வச்சிட வேண்டியதானே. ரமணர் ஒரு லெட்டர் எழுதினார்ல, அந்த மாதிரி நீ லெட்டரை எழுதி வச்சுட்டு போ. அங்க ஏன் என்ன போய் ஒரு ஒரு அடையாளப்படுத்தி விட்டு போற. அதுலயும் வந்து அங்க ஒரு பின் குறிப்பு போட்டு வச்சுக்கிறாங்க, குருவை பாக்குறேன், பார்த்துட்டு என் கால் போன இடத்துல போவேன், என்ன தேடாதீங்க அப்படின்னு. இப்ப அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணு பயந்து போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடிட்டு இருக்காங்க சென்னையில. இப்ப கிடைச்சிச்சா இல்ல திருப்பி இந்த கூட்டத்துல இருந்து வந்திருக்கான்னு தெரியல. புரியுதா? இதே மாதிரி நிறைய அவங்க பொண்ணு, நிறைய பேர் வீட்டுல இருந்து பொண்ணு, அவங்க பையங்க, அவங்க பேரனுங்க, நிறைய பேர் எனக்கு வந்து போன் கால் வந்துகிட்டே இருக்குங்க. என்ன போன் கால்னா, சுவாமியை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து தியானமாவே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றாங்க, அதுல இருந்து வரவே மாட்டாங்க. இன்னும் சில வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க துணி துவைக்க மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. இப்ப இதுக்கு என்னதாங்க பண்றது, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க, உங்க குரு கிட்ட கேட்டு சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது இலைகளை ஏதாவது மருந்து கிட்டு ஊத்தலாமா, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நான் என்ன பண்றது. இப்ப திருவண்ணாமலையில ஒரு அம்மா நைட்டு 12 மணி 1 மணிக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டு, சாமி நான் உள்ள வரணும், எனக்கு வந்து உள்ள அனுப்புங்க, என்னை உட்கார வைங்க அப்படிங்கிறாங்க. இப்ப 12 மணி 1 மணிக்கு வந்து ஒருத்தர் வீட்டுல கதவை தட்டி, நான் உட்காரணும், நான் வரணும், எனக்கு சோறு கொடுங்க, நான் இவனை பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் என்ன வடிவம் அப்படின்னா, அந்த நல்ல அலைவரிசையில உயிர் விழிக்குது. அந்த உயிர் தன்மை பித்த பையில போய் தங்கும் போது அங்கிருந்து அந்த அலைவரிசை போய் அவங்களுடைய வடிவத்தை மொத்தமா இந்த இந்த விஷத்தன்மையும் இதுவும் கலக்கும் போது அவங்க தன்னை மறந்து ஒரு அக்ரோசியா மாறுறாங்க. அப்போ ஒரு அழுத்தம் வந்தது.
இதை ஒரு என்னன்னா ஒரு ப்ரெஷர் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்து எப்பவுமே இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தியானம் என்பது ஒரு அழுத்தம். அந்த அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அந்த அழுத்தம் வந்து ஒரு இடத்துல எப்படின்னா, ஒரு உரைப்பணி இருக்குல்ல, இந்த உரைப்பணி தான் இந்த உலகத்துடைய தத்துவமே, உலகத்தோட வடிவமே உரைப்பணி தான். இந்த உரைப்பணியை எப்படி பார்க்கணும்னா, இப்ப நான் இருக்கிறேன், இப்ப எனக்கு வந்து என்னுடைய உடல் சீர்தோஷண நிலைக்கு கொடைக்கானல், ஊட்டி, இங்க இருக்கிற நம்ம கர்நாடகா, இந்த மாதிரி இடங்கள்ல தான் இப்ப இருக்கிற என் உடலோட டெம்பரேச்சருக்கு நான் தங்கவோ பயணிக்கவோ முடியும். மற்ற நகரங்களுக்குள்ளெல்லாம் நான் போய் இந்த காலகட்டத்தில் ரொம்ப போய் தங்கினேன்னு வச்சுங்களேன், என் உடல்ல வந்து தியானத்துல நிறைய வேற வேற மாதிரி மாறும். அப்போ உடல் டெம்பரேச்சர், உடல் வந்து ஒரு சீர்தோஷண நிலைக்கு மாறி இருக்கு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு உரைப்பனிங்கிறது ரெண்டு காற்று, ரெண்டு வடிவம், அது ரெண்டும் பார்க்கும்போது அந்த பனிகள் இன்னும் டெப்தா பனி அடர்த்தியாகி ஐஸ் ஆகி அப்படியே உறைஞ்சி நின்றோம். ப்ரீஸ் ஆகி நிற்போம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரீஸ் ஆகி நின்றோம். அப்ப அந்த ப்ரீஸ் ஆகி நிக்கிறது தான் சமாதி, அதான் உரைப்பனி, அதான் சிவன். அப்ப என்ன ஆகும்னா, சிவன் வெப்பமானவர், சிவன் பெரிய வெப்பம். ஆனா அந்த வெப்பத்து மேல பனி இப்படியே படைஞ்சு அப்படியே அவரே வெப்பத்தையே மறந்து அப்படியே ஐஸா நிக்கிறார். அப்ப அந்த ஐஸ் தன்மைக்குள்ளே, வெப்பத்தன்மைக்குள்ளேயே ஐஸ் அப்படியே கலந்து அந்த ஐஸ்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த வெப்பத்தோட சில்னஸோட ஒரு காற்று அப்படியே ஏர் அப்படியே வரும்போது நீங்க வாயை விட்டீங்கன்னா ஒரு புகை வருது இல்ல, அதே மாதிரிதான் சிவனுடைய தன்மையிலிருந்து அந்த வெப்பத்திலிருந்து ஒரு ஏர் வரும். அந்த சுவாசம் இந்த உலகத்துல மிக உயர்ந்த சுவாசம்னு சொல்லுவாங்க. இதுதான் சிவன் இருக்கிற இடத்துல இருக்குது. அப்ப அந்த இடம் என்ன ஆகும்னா, அந்த ரெண்டு தன்மையும் இப்படி இருக்குன்னு, இந்த கட்ட விரலும் இந்த விரல் இருக்குன்னு, பெடரி நெட்டி, இது ரெண்டும் தான் உரைப்பனியா உரையும். எங்க உரையும்னா, உன்னால தலையோடைய உச்சியில போய் உரையும். அப்ப அந்த உச்சியில உரையும் போது நடுநாடியா நீங்க செயல்படுவீங்க. அப்ப நீங்க நடுநாடியா செயல்படும் போது முற்றிலுமாக இந்த உடல் தன்மையிலிருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க வந்துருவீங்க. அப்ப இது என்னன்னா, இந்த உரைப்பனியா இப்படி ரெண்டும் உரையும் போது அப்ப அங்க தன்னையே மறந்து ஒரு சூழல் வந்து நடக்கும். அப்ப இதுக்குள்ள இப்படியே உரைப்பனியா இருந்தா நம்ம வந்து வேற வடிவத்துக்குள்ள இருக்க மாட்டோம்னா, அவ்வப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உரைப்பனியை ரெண்டும் விழித்து என்ன பண்ணுன்னா தன்னையே கரைக்கும். அப்ப அந்த வெப்பத்துல என்ன பண்ணும், அந்த சூரியன் படும் போது அந்த ஐஸ் அப்படியே உருகி தண்ணியா ஓடும். அப்ப அந்த நீர்ல அப்படியே வந்தோன்னா அதோடைய தன்மையில சூரிய தன்மையை வெளியே காட்டும். அப்ப சிவன் வெளியில தெரிவார், சிவனுடைய முழு தன்மையும் அப்படி வெளியில தெரியும். அப்ப சந்திரனுடைய முழு தன்மையும் வெளியில தெரியும். திருப்பியும் அடுத்தது உரைப்பனியா அப்படியே உறைஞ்சிருவாங்க. இப்ப இந்த மாதிரி ரத்தம் கிளாட் ஆகக்கூடாதும்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த உறைஞ்சு இருக்கிறதுலையும் அவ்வப்போது சிவனே பார்வதிங்கிற தன்மையே அவ்வப்போது அந்த கிளாட் ஆகாம அந்த உறைஞ்சு இருக்கிறது வெளியில வந்து பணி செய்யுது. ஆனா நிறைய பெண்களோ ஆண்களோ இந்த மாதிரி ஒரு சூழலை இல்லாம உறைஞ்சு போனோன்னா பைத்தியம் மாதிரி மாறிடுறாங்க. அப்ப சிவன் மீது, முருகன் மீது, கடவுள் மீது அவங்க வந்து அந்த கிளாட், அந்த இறுக்கம், அதான் இறுக்கம் வாங்க, அது அப்படியே கிளாட் ஆகி அப்படியே நின்றோம். அப்ப நிற்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க முதல் அந்த குருவை வந்து மனசுல பார்த்து பதிஞ்சு வச்சிருந்தாங்கல்ல, அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். அப்ப அந்த குரு, அவருடைய போதனை, அவருடைய சொல்லு, அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவர் எங்க இருக்கிறாரோ அங்க பார்க்கணும், அங்க போகணும், இது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த அழுத்தம் விடுபடாததுதான் இதோட காரணம். அப்ப அந்த பிரஷரேஷனை எடுத்து விட்டுட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயல்புக்கு வருவாங்க. அப்ப இயல்புக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடக்கலாம். அப்ப வாழ்க்கையில எப்பயுமே ஒரு கிளாட் ஆகணும், திருப்பி கரையணும். அப்ப ஒரு அழுத்தம் ஏற்படணும், அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடும். ஒரு மேகக்கூட்டம் ஃபார்ம் ஆகணும், அது மழை துளியா பொழிஞ்சு அந்த கருமேகம் அப்படியே மாறி திருப்பியும் வானம் இயல்புக்கா வரணும். வானம் முழு கருப்பாவே இருந்துகிட்டு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த நகரம் என்ன ஆகும்? என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க, என்ன ஆகும்? அழிஞ்சிரும்ல, இப்ப நீரா போயிடும்ல. அப்ப இங்க இருக்கிற நிறைய ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு பிரஷரேஷன் ஆனோன்னு தன்னுடைய வீட்டையோ தன்னுடைய கணவரையோ தன்னுடைய குழந்தையோ மறந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சித்தம் கலங்கின மாதிரி ஒரு ஸ்டேஜில், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அப்படியே கிளம்பிடுறது. கிளம்பும் போது நம்மளை கோத்து விட்டு போயிடுறது. குருநாதா இந்த மாதிரி ஒரு வழி, ஒரு செயல் அப்படின்னு பண்ணிடுறது. அப்ப இது
நமக்கு தெரியும் இது ஏன் நடக்குதுன்னு. ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணணும். தியானங்கிறது, கண்டுபிடிப்புங்கிறது ஒரு 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 வடிவத்துக்குள்ள எல்லாமே நடக்கும். அதை ரொம்ப உள்வாங்கி நாம தான் அதை வந்து கடக்கணும், அதை பார்க்கணும். அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தை, கணவன், வீடை நாம திறக்கக்கூடாது, அதுவா திறக்கும். நாம எதையும் திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நான் உடைய மாத்தல, நான் இந்த பாதக்குறடை பண்ணல, காலம் வந்துச்சு, நேரம் வந்துச்சு, இதெல்லாம் வரும். புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் வரும்னு எனக்கு தியானம் பண்ணும்போது தெரியவே தெரியாது. அப்ப இதே மாதிரி உங்களுக்கு தியானத்துல யாரெல்லாம் இடையூறா இருக்கிறாங்களோ, உங்க வீட்டுல கூட இடையூறா இருக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடையூறெல்லாம் அப்படியே பனி போல அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்குறாங்களோ அதுவும் ஒரு காரணமா நடக்குதுன்னு அதை சகிச்சுக்கிட்டு ஒரு வீட்டில இருந்து நகரணும், ஒரு வீட்டுக்குள்ள நடக்கணும், ஒரு வீட்டுக்குள்ள வாழணும், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பணி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இடத்துக்குள்ள பிடிவாதமா உங்களுடைய வாழ்க்கைக்கு இதுதான் உகந்ததுன்னு நீங்க டிசைட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது அங்க உங்க வளர்ச்சியும் பாதிக்கப்படும், அப்ப வீட்டோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு பெண்களும் உணர்ந்து வேலை செய்யுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. அப்ப ஒரு குருவையோ ஒரு சூழலையோ நீங்க உணரணும்னா நீங்க படிப்படியா வளரணும். புரியுதுங்களா? ஒரே நாள்ல பரவசத்துல ஞானியெல்லாம் ஆக முடியாது. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, ஒரு தியானம் வரும், அதுல ஒரு காட்சி பார்ப்பீங்க, ஒரு பரவசம் பார்ப்பீங்க, அதனால நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? பண்ண முடியாது இல்ல. அப்ப அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் இப்ப எனக்கு பொறுப்பு இருக்கு, நான் உணர்றேன். அதே மாதிரி எதனால இது நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் வந்து என்ன பண்றேன், அதை சகிச்சுக்கிட்டு பரவாயில்ல பரவாயில்லன்னு நான் கிடக்குறேன். அப்ப நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. அப்ப ஒருத்தருடைய ஒரு குருவுடைய தியானத்துல ஒரு காமம் எப்படி உருவாகுதுங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் காட்டப்பட்டு தான் தியானத்திலே வெளியில வரும். அப்ப காமம்னா என்ன, பித்தம்னா என்ன, ஆசைனா என்ன, மாயைனா என்ன, எல்லாத்தையுமே ஒரு தியானத்துக்குள்ளேருந்து வடிவத்துக்குள்ளேருந்து பார்த்து பார்த்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பா வர்றோம். இப்போ அந்த வடிவத்தெல்லாம் நம்ம கடக்கலைன்னா நம்ம எப்படி பண்ண முடியும்? எப்படி ஒரு சூழல் அப்படி உருவாக்கிக்க முடியும்? எப்படி ஒரு நல்ல தன்மையை உருவாக்கிக்க முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் கிடையாது. இப்ப எனக்கெல்லாம் என்னன்னா, யார் என்ன அலைவரிசையில் இருக்கிறாங்கன்னா உங்க பக்கத்துல போனோன்னே எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப இந்த பொண்ணுகிட்ட காமம் மேல் நோங்கி இருக்குன்னா அந்த பொண்ணை பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிடும், அந்த சூழலை பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதுகிட்ட வேற வடிவத்துக்குள்ள இவங்க ஆசையை நோக்கி இருக்கிறாங்க, இவங்க வேற மாதிரி கற்பனையை நோக்கி இருக்கிறாங்க, இல்ல இவங்க வேற மாதிரி பார்க்கறாங்க. அப்ப இவங்க எதையுமே அனலைஸ் பண்ண மாட்டாங்க, எது பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 5 நிமிஷத்துல அதை மறந்துடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களை பற்றியும் அந்த டெம்பரேச்சரை நம்மளால அந்த சூடை வந்து உணர முடியும். இப்ப எனக்கு என்ன என்னகிட்டேன்னா, தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருடைய டைரியையும் நான் படிக்கிறது கிடையாது, தேவைப்படும் போது மட்டும்தான் அதை யூட்டிலைஸ் பண்றது. அப்ப நம்மகிட்ட எது உங்களை வச்சு கண்காணிக்கிறோம்னா, உங்களுடைய அந்த இது இருக்குல்ல, அந்த அனலை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்ப அந்த அனல் வந்து எனக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்ப நான் எத்தனையோ வகுப்புகள்ல எத்தனையோ இடங்கள்ல உங்களை கிராஸ் பண்ணும்போது உங்க சூட வச்சு நீங்க யாருன்னு நான் சொல்லிடுவேன். இப்ப நான் உங்களை தொட மாட்டேன், உங்க சூட வச்சு உங்க சூடோடைய அனல் வந்து எனக்கு தெரிஞ்சிடும். இதை வச்சு இந்த உடலுடைய தன்மை என்ன, இந்த உடல் எதை நோக்குது, எதை நினைக்குது, எதை சொல்ல போகுது, நாளைக்கு என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்ப சில விஷயத்த சூசகமா பூடகமா அவங்கள கூப்பிட்டு கூட சொல்லுவேன். ஆனா சில பேர் கேட்டுக்குவாங்க, சில பேர் கேட்காம போயிடுவாங்க. அப்ப ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, நீங்க உங்களை இப்படியே இருந்து முழுசா ஆய்வு பண்ணிட முடியாது. நீங்க ஒரு விஞ்ஞானி கிட்ட போய் விஞ்ஞானி என்ன பண்றாரோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க என்ன மாதிரி விஞ்ஞானி கிட்ட வந்து தொழில் கத்துக்க வேண்டாம், உட்கார்ந்தே இருங்க, ஒரு நாள் நீங்க விஞ்ஞானியா மாறிடுவீங்க. இது வந்து தொழில் கத்துக்கிற வேலை கிடையாது, இது வந்து வாசி, இது வந்து கிரியா, அந்த மாதிரி தொழில் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப எனக்கு ஒரு தொழிலா இது கத்துக் கொடுத்தாங்க. அப்ப இந்த நகரத்தை கவனி, ஒன்ன கவனி,
உன் சுவாசத்தை கவனி. சுவாசத்தை கவனின்னா இந்த முறுக்கு துவாரத்துங்கிறது கிடையாது. உள்ள ஓடுற சுவாசத்தை வரும், ஒரு நாள் நடக்கும், அதை கவனி. ஒரு நாள் இந்த நகரத்தில் இருக்கிற மக்களை கவனி, மக்களுடைய போக்கை கவனி. அப்ப நான் மக்களை கவனித்தேன், நகரத்தை கவனித்தேன், மரத்தை கவனித்தேன், நதியை கவனித்தேன், இங்க இருக்கிற சூழலை கவனித்தேன், எல்லா ஞானிகளை கவனிச்சேன், எல்லா புத்தகத்தையும் கவனிச்சேன். அப்போ ஒரு நாள் எனக்கு என்ன கவனிச்சுக்கிட்டே இருந்தவனுக்கு அந்தந்த பொருள்கிட்ட இருக்கிற சூடு, அந்த பொருள் இருந்து எந்த காற்று வெளியில வருதோ அதை என்னால கிரகிக்க முடிஞ்சிச்சு. அப்ப எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, இப்ப யோகானந்தர் மாதிரி ஒருத்தர் என்ன வெப்ப தட்பத்துல இருந்து இந்த பணியை செஞ்சாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து எது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அப்ப விவேகானந்தர்கிட்ட இருந்து எது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அப்ப ராமகிருஷ்ணர்கிட்ட இருந்து எது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்ப பழனியில என்ன மாதிரி அந்த வெப்பத்தப்ப சூழ்நிலைகள் இந்த உடலுக்கு தியானத்துக்கு எப்ப பிளஸ்ஸா இருக்கு, எப்ப மைனஸா இருக்கு, எப்ப பழனிக்கு போனா இந்த உடலுக்கு பிளஸ்ஸா மாறும், எப்ப பழனிக்கு போகக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் எப்பன்னா கவனிச்சு 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 கத்துக்கிட்டேன். அப்ப ஒரு இடத்த எப்படி பாருங்க, கன்னியாகுமரியா இருக்கட்டும், ராமேஸ்வரமா இருக்கட்டும், அவ்வளவு பெரிய உயர்ந்த சக்தி வாய்ந்த இடம் ராமேஸ்வரம். அங்கன நாம் போய் 2 நாள் தங்கக்கூடாது. ஏன்னா அந்த அலைவரிசை மொத்தமா நம்மளை களைச்சு போட்டோம். அப்ப அதுகிட்ட இருந்து ஒரு விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கணுமே அங்கனே உட்கார்ந்து பணி செய்யக்கூடாது. இது முக்கியம். அப்ப ஒவ்வொருத்தருடைய பொருள்கிட்ட இருந்து இங்க இருக்கிற எல்லா பொருள்கிட்டையும் ஒரு சூடு இருக்கு, ஒரு காற்று இருக்கு. இந்த காற்றையும் இந்த சூடையும் ஒருத்தன் கவனிச்சு 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 அதை அப்சர்வ் பண்ணி அதை உள்வாங்கி, அந்த சூடும் அந்த காற்றும் என்ன மாதிரி வந்திருக்கு. இந்த சூடு அப்பாவோட சூடு, அம்மாவோட சூடுல ஒரு குழந்தை உருவாகுது. அந்த காற்று தன்மையில ஒரு உயிர் துளி இருக்கு. இப்ப இது ரெண்டுக்கும் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா, அப்பாவுடைய காற்று, அம்மாவுடைய சூடு, அப்பாவோட சூடுல ஒரு குழந்தை உருவானுச்சு. அதுகிட்டையும் ஒரு சூடு இருக்கு. இந்த 3 சூடும் இந்த காற்றோட மிங்கிளாக முடியாம தவிக்குது இங்க இருக்கிற எல்லாருமே. இப்ப இங்க இருக்கிற எல்லா பேரும் என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவோட ஹீட்டு, அம்மாவோட ஹீட்டு, உங்களுடைய ஹீட்டு, 3 ஹீட்டையும் ஒரு காற்று பேலன்ஸ் பண்ணும். அந்த காற்றுக்கும் இந்த உங்களுடைய 3 சூடுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா தியானத்துல வளர்றீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஞானியாகப்பட்டவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, அப்பா காற்றுல இருந்து விடுபடுறான், அம்மா காற்றுல இருந்து விடுபடுறான். தன்னுடைய அந்த சூடு இருக்குல்ல, அம்மா சூடு அப்பா சூடெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சூடை மட்டுமே பிரதானப்படுத்துறான். அப்ப அவன் விடுதலை ஆகிறான், அவன் ஒரு சூழலுக்கு மாறுறான். அப்ப அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அவனுடைய சூடு மேம்படும் போது இந்த காற்று மேல் நோங்கி நிக்குது. அப்ப இந்த காற்று அவனுக்கு ஒரு புதிய பாதைய, புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இததான் பல வடிவத்துல நான் உணர்ந்து வேலை செய்யறேங்க. இந்த எடுத்தோம் கவுத்தோம் படித்தோம், திருமூலர் புத்தகத்தை கொஞ்சம் படித்தோம், இந்த அவரு புத்தகத்தை கொஞ்சம் படித்தோம், வகுப்புல வரும்போது பேசணும், ஒரு பிரமிக்க வச்சோம், அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு அப்சர்வ் பண்ணி, ஒரு கிளியரா ஒரு வாட்ச் பண்ணி உள்வாங்கி இந்த மாதிரி செயல் செய்யணும். இது செய்யலைன்னா நம்ம இந்த இடத்துல உட்கார்றதுக்கு தகுதியற்றவனா மாறி போயிடும். இதான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம வேகமா இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு பணி செய்யறது முக்கியம் இல்லை. இதே ராமேஸ்வரத்துல வெள்ளிக்கிழமையில மக்கள் எப்படி வருவாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா மக்கள் வருவாங்க, வெள்ளிக்கிழமை எப்படி வருவாங்கன்னா, அதெல்லாம் தாண்டி இந்த நாளில் இந்த நேரத்துல மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட இதை நீ சொல்லணும், இதை உரைய நிகழ்த்து, இதை பேசு, இதை பணியை செய் அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம யாரு வருவாங்க யாரு வரமாட்டாங்க, இது மாதிரி எந்த யூட்டிலைசேஷனுமே நம்ம பண்ண முடியாது. அப்ப அதோடைய விஷயம் என்னன்னா, நம்ம உணர்ந்திருக்கோம். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, இங்க மிஸ்டேக்கே நடக்காது. ஏன் மிஸ்டேக் நடக்காதுன்னா, அந்த உள் வாங்கிட்டு வர்றோம். அப்ப சின்ன சின்ன குட்டி 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 அங்கங்க இருக்குல்ல, அதெல்லாம் அதையும் அந்த இடத்துக்குள்ள குட்டி குட்டி நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க உணர்ச்சி தான் வச்சிருப்பாங்க. அதை நம்ம வெளிக்காட்டுறது, இவ்வளவுதான் விஷயம். அதனால உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதை உணர்ந்து பொறுப்போட ஒரு பெரிய பயணத்தை, பெரிய நீண்ட தொடர்களை, நீண்ட விஷயங்களை நீங்க செய்யணும், நீங்க உங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப 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 கிளியரா, ஒரு கிறிஸ்டல் கிளியரா. இதுக்கு மேல என்னுடைய உரைகள்ல இன்னும் டீட்டெயிலிங்கா பின் நாட்கள்ல, அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் சில வார்த்தைகள் இருக்கப்படும். நிச்சயமா
நம்மளுடைய பணி வெளிநாட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். அமெரிக்க மாதிரி ஒரு நகரத்துக்குள்ள நம்மளுடைய நிச்சயமாக உரையா இந்த செயல்பாடை தாண்டி ஒரு பெரிய ஒரு 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 விவாதத்தையோ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உருவாகும். அதுல கண்டிப்பா பின்னாட்கள்ல அது ஒரு பெரிய டிஸ்கஷனை அது ஏற்படுத்தும், கண்டிப்பா ஏற்படுத்தும். யோகானந்தரும் விவேகானந்தரும் ஏற்படுத்திய டிஸ்கஷனை தாண்டி நம்மளுடைய டிஸ்கஷன் அமெரிக்கா மாதிரி ஒரு நகரத்துல ஒரு பெரிய வடிவத்தை அது அது ஏற்படுத்தும். அப்ப அவங்கள மாதிரி ஒரு இடத்துக்குள்ள நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள நேரடியாக பிரபஞ்சத்தோடைய அலைவரிசை அந்த நாட்டுக்குள்ள உழுவுது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாடு பெருசு இல்ல தமிழ்நாட்டிலேருந்து கேரளா கர்நாடகா அந்த 3 மாநிலத்தை சேர்த்தா கூட அதான் அமெரிக்காவா இருக்கும். இல்ல இன்னும் 2-3 மாநிலத்தை சேர்த்துக்கங்க. நம்ம இந்த உலகம் மாதிரி ரொம்ப விரிஞ்சவங்க பாரதம் தேசம். நம்ம நாட்டுல ஒரு சின்ன குட்டி பீஸ் தான் அமெரிக்கா. இந்த குட்டி பீஸ் முதல் இடமாகவே இருக்கு, நம்பர் 1ஆகவே இருக்கு. கண்டுபிடிப்புல, வீரத்துல, எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க. அப்ப இதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த பிரபஞ்ச அலைவரிசை அங்க ஒரு டெப்தா கிடைக்குது. அப்ப அங்க குழந்தைகளுக்கு நல்ல கல்வியோ வீரமோ கண்டுபிடிப்போ ஆராய்ச்சியோ கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்ப அத அவங்க உணர்ந்தாங்களா அப்படிங்கிறதுல பெரிய கேள்வி இருக்கு. அப்ப அந்த விஷயத்த அவங்க இடத்திலேயே அவங்க மண்ணிலேயே அவங்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய நேரமும் காலமும் வந்துடுச்சு. அப்ப அவங்க மண்ணில் போய் அவங்க களத்துல உலகத்தை எல்லாத்தையும் பயமுறுத்தின அந்த ஆதிக்கம் செலுத்தின வல்லரசு நாட்டுல ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் நுட்பமான யோகிகள் பரம்பரை, ஞானிகள் பரம்பரை, அந்த பதஞ்சலியோட பரம்பரையிலிருந்து ஒரு பாமரன் படிக்காதவனுடைய குரலும் அந்த செயலும் அந்த கலையும் அங்க நிறைய விஷயத்த பண்ண போறோம். இது நடந்தே தீரும். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பிற நகரங்களுக்குள்ள நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய நல்ல செயல்களை நல்ல சூழல்களை நிச்சயமா உருவாகி இருக்கிறோம். துரதிருஷ்டமா தயவு செய்து என்ன மாதிரி ஒருத்தரை மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில நீங்க எத்தனை முறை என்ன மாதிரி ஒருத்தரை நீங்க நினைச்சாலும் பார்க்கறது ரொம்ப கடினம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமலிங்க சுவாமிகள், நம்ம விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், யோகானந்தர், அருணகிரிநாதர், மாணிக்க வாசகர், இவங்க எல்லாமே வேற ஒரு வடிவத்துக்குள்ள எழுத்து, பேச்சு, இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு ஒருத்தர் ராஜா மாதிரி வேலை செஞ்சு ரொம்ப வருடம் ஆயிடுச்சு. ஒரு ஞானியே நாமே ராஜாவாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து வேலை செய்து ரொம்ப நாளாச்சு. இப்ப நீங்க ராமலிங்க சுவாமிகளோட பேட்டர்ன், அவருடைய எழுத்து, அவருடைய வடிவங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்ப அருணகிரியோட விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தையோ இங்க இருக்கிற பிற மக்களை நோக்கி கேள்வியா இல்லாம முருகனை நோக்கியே தான் இருக்கும். அப்ப மாணிக்க வாசகருடைய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா சிவனை நோக்கியே இருக்கும். இப்ப என்னோட விஷயம் எல்லாம் நேரடியாக மக்களையும் இந்த ஆதிக்கம் செலுத்துற அரசாங்கத்தை நோக்கியே எதிர்த்து சண்டை போடுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எதிர்த்து சண்டை போட, போர் பண்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் வாள் ஏந்தி போர் பண்ணதான் போறேன். இப்ப நான் முருகனையோ சிவனையோ குருவையோ தியானத்தையோ தத்துவத்தை எழுதி புத்தகத்தை எழுதி 6 திருமுறை மாதிரி திருப்புகழ் மாதிரி திருவாசகம் மாதிரி கொடுக்க வரல, போர் செய்ய வந்திருக்கிறேன். தன்னால எல்லாம் செய்ய முடியும், தன்னுடைய ராஜதந்திரத்தால எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத 12 ராசிகள் 9 கோள்களை வச்சு சேமிச்சு வைக்கப்பட்ட அந்த அலைவரிசையை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் பண்ணும்போது எல்லா அலைவரிசையோடையும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒருத்தருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், ஒருத்தருடைய வடிவம் எப்படி இருக்கும், அவருடைய விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணணும்ல. அப்ப ராணுவம் எந்த அரசாங்கமும் உருவாக்கல, காவல்துறை எந்த அரசாங்கமும் உருவாக்கல. 100% பதஞ்சலியோட யோக சூத்திரத்திலிருந்து தான் இந்த ராணுவம் உருவானுச்சு, இந்த காவல்துறை உருவானுச்சு. அப்ப பதஞ்சலியோட யோக சூத்திரத்துக்கும் இங்க இருக்கிற வீரத்துக்கும் பெரிய தொடர்பு உண்டு. அப்ப ஒரு உண்மையான வீரத்தை, உண்மையான வடிவத்தை இந்த நாட்டுக்குள்ள ஆதிக்கம் செலுத்தும் எத்தனையோ வடிவத்துக்குள்ள இருக்கிற நம்ம தேசமும் உட்பட நிறைய விஷயங்களுக்கு இப்ப அதுக்கான சூழல்கள் வந்திருக்கு. அப்ப நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் நான் மைசூர் அரண்மனைக்கு போனது, அந்த திருவிதாங்கூர்ல போனது, ராமநாதபுரம் சமஸ்தானத்துல போனது, நான் பரதேசியாக வர்றதுக்கு வரல, ராஜ்யம் செய்வதற்காக பணி செய்ய வந்திருக்கிறேன்.
அந்த ராஜ்யம் தில்லையில் இருக்கின்ற திருச்சிற்றம்பலம் சொல்லக்கூடிய நடராஜனுடைய வடிவத்துல தத்துவத்துக்குள்ள ஒரு செயலாக இருக்கும். மதம் சார்ந்து குரு சார்ந்து இருக்காது, எல்லா வடிவத்துக்குள்ளேயும் இருக்கும். அதனாலதான் மாதாவுடைய அலைவரிசைய துல்லியமாக தினந்தோறும் நம்ம வேற வேற வடிவத்துக்குள்ள பார்த்துக்கிட்டே வரும். அப்ப அங்க இருக்கிற திருக்குறான்ல இருக்கிற அந்த மசூதிக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்துக்குள்ள நமக்குள்ள ஒண்ணு இருக்கு. அப்ப கர்த்தருடைய வலைவரிசையில இருக்கு. இந்த உலகம் முழுக்க வெறும் மதமா வெறும் ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கிட்டு என் தேசம் பெரிய சிறந்த தேசம், என்னுடைய வம்சம் சிறந்த வம்சம், என் தியானம் சிறந்த வம்சம்னு நான் போறதுக்கு போக மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம செயல் இருக்கும். அப்ப தனிப்பட்ட முறையில இண்டிபெண்டா ஒரு பாடி மாதிரி, ஒரு அமைப்பு மாதிரி, ஒரு செயல் மாதிரி, ஒரு இயக்கமா நம்ம இருக்க மாட்டோம். அந்த இயக்கம் உலகத்துக்கு பொதுவான இயக்கமாக இருப்போம். அப்ப நீங்க அதை பார்த்துக்கங்க. நம்மளுடைய இந்த பயணத்துல என்னோட பயணிச்ச அத்தனை பேருக்கும் ரொம்ப நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க. நான் உங்களோட பயணிச்சதை சந்தோஷமா நான் எடுத்துக்கிறேன். உங்களோட நீங்க கொடுத்த உண்மையான என்ன மாதிரி ஒரு ஆளை கொஞ்சோண்டாச்சும் உணர்ந்து, எனக்கு இல்லைன்னாலும் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த ஆசானாக இருக்கக்கூடிய காற்றுக்கு மரியாதை அளிச்சு நீங்க என்ன மாதிரி ஒரு ஆளோடைய உரையை கேட்டதோ, என்னோட பயணிச்சதோ, என்னோட பயணிக்கிறதோ, இது ஒரு பெருமையான தருணம். இங்க எத்தனையோ சூழல்கள்ல இந்த நகரப்புறத்துல எத்தனையோ பேராட உணர முடியாம வெவ்வேறு மாதிரி இருக்கும் போதும் இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்திலையும் கொஞ்சம் உங்களை யூட்டிலைஸ் பண்ணி என்னோட உங்களை தக்க வச்சுக்கிட்டு நின்னதுக்கு பெரிய சூழலா இருக்கு. அதை நான் ரொம்ப எனக்குள்ள பயணத்துக்கு நான் தயாராகிறதுக்கு உங்களை வச்சு நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்ப நீங்க தான் நான் பயிற்சி எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தீங்க. அப்ப முதல் பயிற்சி களம் எனக்கு ஒரு மைதானம் நீங்க தான் இருந்தீங்க. இப்ப உங்க காதுகள் கேட்கப்பட்டு உங்களுடைய வடிவத்திலிருந்து பட்டத்தீட்டப்பட்டு உருவாகப்பட்டு தான் இப்ப நான் ஒரு நல்ல வடிவத்துக்குள்ள வந்திருக்கிறேன். அப்ப என்னுடைய பிரகாசமான இந்த ஒளி, இந்த வடிவம், இந்த காற்று, இந்த சூரியன், இந்த சந்திரனாக நிச்சயமாக பட்டொளி வீசி பறக்கும். அப்ப இந்த உலகத்துல ஒரு பெரிய வடிவத்தை உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல உங்க புள்ள ஒரு கண்டுபிடிப்பை நடக்குதா நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல, அந்த மாதிரி உங்க குருநாதர் நினைச்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போம். அப்ப உங்களுக்கு நீங்களே சாதித்ததா அதை ஃபீல் பண்ணுவீங்க, அதை உணர்வீங்க. அதுக்கான ஒரு சூழல் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா உயிரையும் உள்ளடக்கியது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்னன்னா, இப்ப என்னுடைய உயிர் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் உயிர் இருக்கு, என் உயிர் நீளம், என் உயிர் அப்படியே பலபலன்னு மாறுனுச்சு, அது ஜோதியா மாறுனுச்சு. என் உயிர் மாறும்போது இன்னும் சக்தி வாய்ந்த உயிர் வெளியில இருக்குல்ல, அதெல்லாம் என் உயிரோட அட்டாச் ஆகும். அப்ப அட்டாச் ஆக என்ன ஆகுதுன்னா வீரியம். அப்ப அந்த வில் பவர், அந்த வடிவம், எல்லா தத்துவமும் அந்த லேயர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி தெரியுது எனக்கு. அப்ப முருகனுடைய அலைவரிசை அப்படியே உள்ள வருது, சிவனுடைய அலைவரிசை அப்படியே வருது, அம்பாளுடைய அலைவரிசை உள்ள வருது, கர்த்தருடைய அலைவரிசை உள்ள வருது, குரானுடைய அலைவரிசை உள்ள வருது. அப்ப இதுக்கு காரணம் தன் உயிர் விழித்து, தன் உயிர் தெளிந்து, தன் உயிர் விதை அந்த முழு மரபணுக்களும் மாறி பொலிவிழக்காம நல்ல தன்மையில் இருக்கும் போது என் விதை போல ஆயிரக்கணக்கான விதைகளை மாற்றவோ விதைக்கவோ நாம் வந்திருக்கிறோம். அப்ப இந்த மரபணுக்களை மாற விடாம, இந்த மரபணுக்கள் இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க எல்லாருமே மரபணுக்கள். இது நுட்பமான ஒரு நல்ல மரபணுக்கள், தன்னை யாருன்னு தெரியாம மறந்து உட்கார்ந்து இருக்கு. அப்ப அந்த மறதியை எடுத்து அதை ஒரு நல்ல வடிவத்துல கொடுத்து இந்த மக்களுக்கு ஒரு பெரிய பணிகளை ஆற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயம். இப்ப நம்மளை யாருன்னு தெரியாத பட்சத்துல நம்மளை இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சு, நம்மளை யாருன்னு தெரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரபஞ்சத்துல உயர்ந்த செயலாக வணங்கக்கூடிய அந்த அலைவரிசைகள் நம்மளோட இணைந்து இந்த பணியை செய்யுது. அப்ப இந்த உலகம் முழுக்க ஒரு மிக நுட்பமான பணிகளை, தீவிரமான பணிகளை செய்வோம். திருவண்ணாமலையில் நடக்கிற தினந்தோறும் அன்னதானத்துல, வடலூர்ல எப்படி அன்னதானத்தை துவக்கி வச்சுட்டு அங்க ராமலிங்க சுவாமி சோறு போடல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமலிங்க சுவாமி சோறு போடல, ராமலிங்க சுவாமி பந்தி பரிமாறல, ராமலிங்க சுவாமி டொனேஷனுக்கு காசு கொடுங்கப்பான்னு யார்ட்டையும் கேட்கல. அவர் தோற்றி வைத்துட்டு அவர் எந்த வடிவத்திலேயே இருக்கிறார், ஆனா மறைப்பொருளாக இருக்கிறார். ஆனா அது நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரிதான்
திருவண்ணாமலையில தொடங்கப்பட்டிருக்கிற அந்த அன்னதானம் தோற்றி வைக்கப்பட்டது அலைவரிசையால தோற்றி வைக்கப்பட்டது. அந்த அலைவரிசையிலிருந்து அங்கு உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல வடிவமாக, அது ஒரு ஊத்தாக ஊறிக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு கால அலைவரிசை இருக்கு, கால வரையறை இருக்கு. அது வரைக்கும் அது செயல்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரே ஒரு டைலாக் தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அது வரைக்கும் நீங்க ஒரு வேலை செய்யலாம். அந்த கெப்பாசிட்டி முடிஞ்சிருச்சுன்னா நீங்க வேலை செய்ய முடியாது. இதுதான் யோகானந்தர் ரொம்ப பிரமாதமா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாப்ல. லாகிரி கிட்ட மகாவதர் பாபா அவனோட சேமிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னா, அந்த யுத்தியேஸ்வர் கிரி லாகிரிகிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட குருநாதர் சொன்னாரு உங்க சேமிப்பு முடிஞ்சிருச்சான்னு. அப்ப சேமிப்பு முடிஞ்சிருச்சுன்னா அவர் தியானம் பண்ணி உள்ள பார்க்கும்போது, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீ மீண்டும் இந்த உடலை உதறிட்டு வெளியில வா அப்படிங்கிறதுதான் விஷயம். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சேமிப்பு இருக்கு. அந்த சேமிப்பு முடியறதுக்குள்ள நீங்க ஒரு பெரிய பணியை செய்யணும். இதுதான் விஷயம். அப்ப அந்த திருவண்ணாமலையில நம்ம தோட்டி வைத்திருக்கிற அந்த அலைவரிசைக்கும் ஒரு சேமிப்பு கொடுத்துருக்கிறோம். அந்த சேமிப்பு இருக்கிற வரைக்கும் அங்க அன்னதானம் நடக்கும். அந்த சேமிப்பு முடிந்த உடனே இன்னொருத்தன் வருவான், இல்ல வேற ஒரு வடிவம் நடக்கும். சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரிதான் நம்மளுடைய சேமிப்புல இருந்து நம்ம ஒரு வேலையை செய்யறோம், பண்றோம். அதனால நீங்க பாத்துக்கங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உணர்ந்து வேலை செய்யுங்க. தயவு செய்து உங்க வீடுகளை தயவு செய்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா உணர்ந்து தயவு செய்து நம்ம மாணவர்கள்லாம் நீங்க ரொம்ப உணர்ச்சி வசம் படாம ரொம்ப ஆசுவாசப்படுத்தி ஒரு நல்ல உங்களையே தெளிவு பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒருத்தரை சந்திச்சிருக்கிறீங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மெமரியா இருக்கும். ஒரு வரலாறுல எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் உங்க இடம்லாம். பதஞ்சலி மாதிரி ஒருத்தரை உங்களால பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு அலைவரிசையோட எத்தனையோ நாள் என்னோட பயணிக்கும் போது பதஞ்சலி இருந்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒருத்தரோட நீங்க நின்றுருக்கீங்கிறத வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு தருணத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில யூட்டிலைஸ் பண்ண முடியாத, நீங்க கற்பனையில பண்ணி பார்க்க முடியாத, நீங்க கனவுலையும் நினைக்க முடியாத ஒரு உயர்ந்த பேர் அலைவரிசை என்ன மாதிரி ஒரு உடலுக்குள்ள இருந்து உங்களுடைய இரவுகள்ல பகல்கள்ல உங்களோட எல்லா சூழல்லையும் நெருக்கமா இருந்து பேசியிருக்கோம், பயணிச்சிருக்கோம். இது ஒரு முக்கியமான தருணம். அதனால தயவு செய்து உங்க வீட்டுகள்ல கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம தியானத்துக்காக இறைவனுக்காக உங்களை தயவு செய்து குடும்பத்தை எல்லாம் விட்டுறாம கொஞ்சம் பொறுப்போட பார்த்துக்கங்க, பொறுப்போட நடந்துக்கங்க. நீங்க பலருக்கு முன் உதாரணமா மாறணும், முன் உதாரணமா இருக்கணும். உங்க குருவுக்கு நீங்க நல்ல பேர் வாங்கி தரலனாலும் கெட்ட பேர் வாங்கி தராதீங்க. அதை நீங்க அவசியமா நீங்க பார்த்துக்கணும். அப்போ நீங்க முன் உதாரணமா மாறும்போதுதான் இந்த உலகத்துல பல நல்ல செயல்கள் நடக்கும். பல எடுத்துக்காட்டை நம்ம உருவாக்க முடியும், பல சூழல்களை நம்ம உருவாக்க முடியும். ஒரு குறுகிய கம்மியான ஆட்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அவ எப்படியாப்பட்ட ஒரு 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 தாக்கத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுப்போட வேலை செய்யுங்க. மூட நம்பிக்கையா போயிடாதீங்க. ஒரு நல்ல சூழலை பண்ணுங்க. உங்களுக்கு வெளியில டீயோ இல்லை ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. வேற ஏதாவது ஒரு நல்ல சூழல்ல நம்ம சந்திப்போம்.